வணக்கம் மக்களே, என் பெயர் எம்எஸ் நடராஜன். எஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். அதாவது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 6382262597. நீங்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் அது மிக பர்ஃபெக்டாக பண்ணி தருவாங்க. நான் அதுக்காக தான் இந்த வீடியோ மூலம் மக்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த வேலை பாருங்கள், இது 2வது மாடியில் வதரிங் ப்ரூஃப் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துல சீப்பேஜ் வருதுங்க. மழை நீர் சீலிங்கில் இருந்து கீழே சீப்பேஜ் இருக்குது, லீக்கேஜ் வருது. அதை நிப்பாட்டுறதுக்கு தான் என்னை அழைத்தார் ஹவுஸ் ஓனரு. நான் பார்த்து சொன்னேன், இந்த சீப்பேஜ் லீக்கு நான் ஸ்டாப் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னாரு. அதனால் இப்போ வேலையை செய்கிறார் பாருங்க மேசனு. மேலே ஒரு லேயர் ஓடு இருக்குது, அந்த ஓடை ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் இந்த சிமெண்ட்டில் கலந்து போட்டிருக்காங்க. கீழே ஏற்கனவே அந்த ஜல்லி போட்டிருக்காங்க. அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது 2வது மாடியிலிருந்து எடுத்து அந்த ரப்பீஸ் எல்லாம் எடுத்து கீழே கொட்டிட்டுங்க. அந்த ரப்பீஸை பாருங்கள். இப்போ இப்படி இருக்குது, இந்த கண்டிஷனில் இருக்குது. எடுத்த பிறகு இதில் அது மேலே படிஞ்சிருக்கிற அந்த பவுடர் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க. இந்த தண்ணீர் விட்டு நல்லா கிளியராக அந்த சீலிங் தெரிகிற மாதிரி கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும். அதுதான் இப்போ மேசன் பண்ணுறாரு. இப்போ முதல்ல அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வாஷ் பண்ணுவார். பாருங்கள். அதாவது 3வது என்னென்னா, அது உடச்சி ஜல்லி இருக்குது இல்லைங்களா, அந்த சைடில் கேப் இருக்கும். ஆக்சுவலாக ஏற்கனவே போட்டிருக்குற அதில் கேப் இருக்கும். அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாஸ்டரிங் பண்ணுறாரு மேஷனு. இது சுற்றி பிளாஸ்டரிங் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த லிக்விட் போடணும். அதுக்கு இது பண்ணுறாரு பாருங்கள். இதனுடைய அந்த சைஸு, இது ரூம் சைஸ் 15க்கு 10 சார். இந்த ரூம் சைஸு இப்போ அது செய்ய வேண்டிய வேலை சைஸு அதுதான் இப்போ பண்ணியிருக்கிறார் மேசன். அதை முடிச்சிட்டாரு. இப்போ இதுதான் இந்த டாக்டர் ஃபிக்ஸடு பிடிஃபின் 2K அப்படின்ற அந்த லிக்விடு தான் இதில் அப்ளை பண்ண போகிறேன் நான். இதில் கம்பெனிக்காரங்களே சொல்கிறாங்க, இது மாதிரி நான் செய்த மாதிரி செய்து நீங்கள் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக இது அரெஸ்ட் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே அதாவது ஒரு லேயர் அடிக்கும்போது அடுத்த லேயருக்கு 5 மணி நேரம் இடைவிட்டு தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்குது. இப்போ மேஷன் பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது ரொம்ப குயிக்காக செட் ஆகிடுதுங்க இது. அதனால தான் அது வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணுறாரு.
அந்த சிமெண்ட்டு பவுட்ரையும் இந்த லிக்விடும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாருங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து ப்ரஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணுறாருங்க. அதாவது இந்த ப்ரஷ்ஷில் பண்ணும்போது சாதாரணமாக சின்ன ஹோல்ஸு கண்ணுக்கு தெரியாத அது மைக்ரோ ஹோல்ஸ் இருந்தால் கூட ப்ரஷ்ஷில் 2 லேயர் போடும்போது கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும் அது. அதனால தான் அது ப்ரஷ்ஷில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இது சாதாரணமாக அது கீழே அது வந்து இந்த லிக்விடை ஊற்றிட்டு தொடப்பத்தில் பெருகி விட்ருவாங்க. அந்த மாதிரி இல்லை இது. ஆக்சுவலாக இப்படி பண்ணால் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அந்த சின்ன சின்ன சந்துங்கள்லாம் கூட கம்ப்ளீட்டாக அது வந்து ஃபில்லப் ஆகிடுங்க உள்ளே. அதுதான் இது பண்ணுறாங்க மேசனுங்க 2 பேரும். இது வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து ஒரு கோட்டிங் போடுறாரு. இப்போ 2வது லேயர் ஆல்ரெடி ஏற்கனவே போட்டது இந்த சைடில் பாருங்கள் பிளாக்காக இருக்குதுல்ல, அது ஆல்ரெடி போட்டாச்சு. 5 மணி நேரத்துக்கு பிறகு 2வது கோட்டிங் இதில் அப்ளை பண்ணுறாரு பாருங்கள். கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வாட்ரு அப்ளை பண்ணணும் பாருங்கள். வாட்ரு வந்து தண்ணீர் ஊற்றியாச்சு. இதில் அது 2 இன்ச்சுக்கு தண்ணி ஊற்றி ஹவுஸ் ஓனரை நான் அழைத்து வந்து, பாருங்கள் சார் தண்ணி ஊற்றிருக்கேன், உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே போயிட்டு நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். மறுநாள் தான் இதை இட்டாந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் அன்றைக்கி இந்த வாட்டர்லாம் ஃபில்லப் பண்ணி தண்ணீர் நிற்க வச்சுட்டு போயிட்டு மறுநாள் காலையில் அவர் இட்டுன்னு வந்து சார் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அவர் வந்து போய் பார்த்துட்டு பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அடுத்த லேயர் என்னப்போ அந்த சிமெண்ட்டு கலவையை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு லேயரை தரையை வலித்து அதுக்கு மேலே தான் இந்த ஓடு அப்ளை பண்ணுறாருங்க. லேயிங் பண்ண போகிறாரு. இந்தமாரி பக்காவாக பண்ணிங்கன்னா லீக்கேஜ் கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகிடுங்க. பாருங்கள் அந்த ஓடு வந்து போடுறாரு. சிமெண்ட்டு பால் முதல்ல ஒரு லேயர் ஊற்றி அதுக்கப்புறம் தாங்க இந்த 9க்கு 9 சைஸ் இன்ச்சில் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுதான் இப்போ வந்து ஃபைனலில் இருக்குது இது. ஆனால் இது போல் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது மட்டும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் 36 செக்ஷன் இருக்குதுங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸில் இருந்து ஃபைனல் இதுமாரி வெதரிங் போர்ஸ் முடிகிற வரைக்கும் 1 by 1 பார்த்தீங்கன்னா 36 செக்ஷன் இருக்குது. அந்த 36 செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு வாழ்க்கை வந்து இல்லற வாழ்க்கையை அதில் நடத்த முடியும். அப்படியும் பண்ணலாம், அது தேவையை அறிஞ்சு செய்துட்டு போயிடலாம். அப்படி இல்லை, ஃபைனலாக முடிக்கணும்னா அந்த 36 செக்ஷன் இருக்குதுங்க. அதாவது எர்த்து ஒர்க்கிலேருந்து கம்ப்ளீட் இதை முடிகிற வரைக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண. மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய எஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்பர் வந்து 6382262597 நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இப்போ இதே போல் வந்து பேவர் பிளாக் பிளாட்ஃபார்ம் போடுங்க, அது பக்காவாக இருக்கும். இதே போல் தான் இருக்கும். அதையும் நீங்கள் ஒன்று போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து யசோந்தி நகர், பத்மாவதி நகர், புவனேஸ்வரி நகர், மப்பேடு ஜங்ஷனு, கேம்ப் ரோடு, பாரதி இன்ஜினியரிங் காலேஜு, மாடம்பாக்கம், அலமேல்புரம் இந்த சைடெல்லாம் நான் அதிகமாக பண்ணியிருக்கேங்க. நன்றி, வணக்கம்.